இளைய தலைமுறையுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஜனநாயக பெருவிழாவை புதிய தலைமுறை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தேர்தல் பேருந்து அரக்கோணத்திற்கு வந்திருக்கிறது. நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி அம்பாரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரக்கோணத்தில் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தான் அங்கே வந்திருக்கிறாங்க. முதல்ல அவர்களை வரவேற்று விடலாம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஆண்டாண்டு காலமாக பெண்கள் தொடர்பாக பேசி கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு தான் பெண்கள் சுதந்திரம். அதை தான் மையமாக எடுத்து நம்ம பேச போகிறோம். ஒரு தரப்பு என்ன பேச போகிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இன்னும் முழுமையான சுதந்திரம் கிடைக்கவில்லை அப்படின்னு ஒரு தரப்பு பேச போகிறாங்க. மற்றொரு தரப்பு என்ன பேச போகிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுதந்திரமே போதுமானது, இதிலேயே எங்களால் சாதனைகளை நிகழ்த்த முடியும் அப்படின்னு பேச இருக்கிறாங்க. மீண்டும் அவர்களை எல்லாம் வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்கெல்லாம் எங்களுக்கு இன்னும் சுதந்திரமே கிடைக்கல, போதுமானதா இல்லை அப்படின்னு பேச போறீங்க. என்ன சுதந்திரம் கிடைக்கல, எதுக்காக எங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னு சொல்றீங்க? முதல்ல நம்மளோட எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா, கேர்ள்ஸால இன்னும் கூட ஃபுல்ஃபில்லாக அவங்களோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ண முடியல. ஒருவேளை அவங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூல் ஆர் காலேஜில் போய் அவங்களோட எஜுகேஷன் ஃபுல்ஃபில் பண்ணாலும் அடுத்து ஜாப்னு போகும்போது அவங்கள மேரேஜ் பண்ணி வச்சிடறாங்க. இதுவே ஒரு பெரிய தடையாக இருக்குது. படிப்பு முடிஞ்சோடனே கல்யாணத்துக்கு டிகிரி தானே வேணும்னா, எங்களுக்கு நாங்கள் டிகிரின்றது இனிஷியல் முன்னாடி போட்டுட்டு பின்னாடி போட்டதுக்காக டிகிரி இல்லை. எங்கள் பெற்றோர்களே இவ்வளோ நாள் அவங்க எங்களை பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த டிகிரி. சூப்பர் பாயிண்ட். டிகிரின்றத பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பின்னாடி போட்டுக்கிறது அப்படின்னு. ஆனால் நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. அடுத்து என்ன சுதந்திரம் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? அடுத்துமா? இல்லை சார், சுதந்திரம் ஒரு பெண்ணால் 10 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளில போகல. ஒரு ரோட்டில் ஒரு பொண்ணால் தனியாக போக முடியல. இன்னும் சுதந்திரம் கிடைக்கல தானே சார்? சுதந்திரம் கிடைச்சிருந்தா ஒரு பொண்ணால் எங்கே வேணால் போக முடியும். நான் 10 மணிக்கு மேலே பார்க்குறேன் நிறைய பெண்கள் சாலைகளில் போகிறாங்களேம்மா. கிராமத்து பெண்களை யாரும் வெளில வரல சார். ஓ, கிராமத்து பெண்கள். கிராமத்தில் அந்த கட்டுப்பாடு இருக்குன்றீங்க. 10 மணிக்கு மேலே போகக்கூடாது. 8 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது சார். 8 மணிக்கு மேலேயே? ஓ. இப்போ நிறைய பேருக்கு பாய் பெஸ்டி தான் நிறைய இருக்காங்களே தவிர கேர்ள் பெஸ்டி இல்லை சார். அது அதே பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா யார்கிட்ட பேசுற ஃபோன் 8 மணிக்கு மேலே எடுத்தாலே யார்கிட்ட பேசுறன்ற கேள்வி தான் சார். எனக்கு முதல்ல இந்த கேர்ள் பெஸ்டி பாய் பெஸ்டினா என்ன புரியல. நல்லா 90s கிட்டுமா. அது என்னது பாய் பெஸ்டினா? என்னது? 2K கிட்ஸ் தான் சார். ஓ, 2K கிட்ஸ். இப்போ ஃபோன் பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்களா? என்ன சொல்றாங்க? ஃபோன் பேசினா ஃபோன் எடுத்து காதில் வச்சா யார்கிட்ட பேசுற, எதுக்கு இந்த நேரத்துல பேசுற, என்ன பேசுற, எதுக்காக பேசுற அப்படின்னு அடிக்கிட்டே போலாம் சார். அவ்வளவு ஃபோன் பேசினாலே தொந்தரவு வந்துருது, யார்கிட்ட பேசுற அப்படின்னு. அது 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 கேட்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கேட்கலாம் சார். அதை கேட்க கூடாதுன்னு சொல்லல, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சு கேட்க கூடாது சார். ஒரு சந்தேகத்தோடு கேட்கறது நீங்க விரும்பல. சூப்பர் பாயிண்ட். அடுத்து சுதந்திரம் வேணும் அப்படின்னு கேக்குறீங்கல்ல, என்னன்னு சொல்லுங்க. என்ன சுதந்திரம் சொல்லுங்க. உங்களுக்கே கூட தனிப்பட்ட வகையில பாதிப்பு இருக்கலாம், இந்த சுதந்திரம்லாம் எனக்கு வேணும்னு. என்ன சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் நல்லா படித்து வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க சார். அது வேண்டான்னு கேட்குறோம் சார். கல்யாணமே வேண்டாமா இல்ல படிச்ச உடனே கல்யாணம் வேண்டாமா? படிச்ச உடனே கல்யாணம் வேண்டாம். ஆனா கிராமத்துல அப்படி ஒரு சிந்தனை இருக்கு, படிப்பு முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு. நீமா? வீட்டில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார். ஏன்னா பாய்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணோம் ஃபோனு, கேர்ள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. என்னன்னு சொல்றாங்க? எதுக்காக ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க? வேணாம், நீ கெட்டு போயிடுவ, ஃபோனே எடுக்காத. நான் நினச்சிட்டு இருக்கேன் எல்லாரும் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு. இல்லை சார், நம்ம பேரண்ட்ஸே அமைதியாக இருப்பாங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சு. இந்த பூஸ்டர் ஆன்டின்னு சொல்லிட்டு பூமரை கலப்பறதுக்குனே ஒரு ஆன்டிஸ் இருக்காங்க, ஸ்ட்ரீட்டில் உட்காந்து பேசுகிறவங்க. சொல்லுமா, எனக்கு சரியா புரியல. பூமர் ஆன்டின்னு சொல்லிட்டு. பூமர் ஆன்டிஸ்? பூமர் ஆன்டிஸ் சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு இப்போ டீச்சர்ஸ்லாம் இருக்காங்களா, ப்ரொஃபசர்ஸ் எல்லாம், அவங்க எல்லாமே அந்த ரகம் தானே? ஐயோ அப்படிலாம் இல்லை சார். அப்புறம் பூமர் ஆன்டினா யார் அது? இல்ல பக்கத்து வீட்டு ஆன்டிஸ்லாம் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அவங்க எல்லாம்? இல்ல, நம்ம போன் எடுத்துட்டு கேஷுவலா உள்ள போவோம், உடனே அந்த ஆன்டி என்ன பண்ணுவாங்க, யார்கிட்ட பேசுறான் உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னடி இது எப்ப பார்த்தாலும் போன்ல பேசிக்கிட்டே? அதேதான் சார். சோலி முடிஞ்சது. சரி, போன் பிரச்சனை பெருசா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸே நம்ம மேல நம்பிக்கை வச்சிருந்தாலும் இது போல பேசுறதுல மொத்தத்தையும் கலைச்சு விட்டுறாங்க. எனக்கு பெரிய ஒரு டேக் அவே அப்படின்றது, பெண்கள் மீது இன்னும் முழு நம்பிக்கையே குடும்பம் வைக்காம இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. என்ன சுதந்திரம் கிடைக்கல? ட்ரெஸ்ல சுதந்திரம் இல்ல சார்.
என்ன சுதந்திரம்? வீட்ல இருந்தா ஏன் ஷால் போடாம இருக்க, ஷால் போடு, என்ன பேண்ட் இது ஒழுங்கா போடு, ஃபுல்லா போடு, இது என்ன இப்படி எல்லாம் போடுற, அப்படி இப்படின்ட்டு எல்லாம் நிறைய வருது சார். டி-ஷர்ட் போட்டா கூட ஏன் இந்த மாதிரி டி-ஷர்ட் போடுற, அது தப்புன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கேட்க கூடாதா? டி-ஷர்ட் வீட்ல இருக்கும்போது போடலாம் சார், வெளிய போகும்போது ஓகே சார், நார்மலா நாங்க டாப் போட்டு போவோம். சரி, அப்படி யாராவது சொல்லுகிற போது உங்களுக்கு என்ன தோணும்? அப்படி என்னடா இது, நம்ம ஒரு பொண்ணா இருந்து நம்ம டி-ஷர்ட் கூட போடக்கூடாதா, நிறைய தோணுது சார். நிறைய தோணுது. ஆனா இவ்வளவுதான் சார் சொல்ல முடியும்ன்றீங்க. சூப்பர். ஆடை சுதந்திரம் இல்லை அப்படின்றீங்க. அது கிராமத்துல இன்னும் அதிகமாவே இருக்கா ஆடை சுதந்திரம் இல்லை அப்படின்றது? முதல் சுற்று ரொம்ப அட்டகாசமா எடுத்து வச்சிருக்கிறீங்க. இந்த அணி பயங்கரமா கருத்துக்கள் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா நீங்க இந்த சுதந்திரமே போதும் அப்படின்றீங்களே, அப்படி என்ன சுதந்திரத்தை முழுமையா நீங்க பெற்றுட்டீங்க சொல்லுங்க. அவங்க சொன்ன மாதிரி ட்ரெஸ் கோட் சொல்றாங்க. ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெஸ் போடலாம், தப்புன்னு சொல்லல. ஆனா மற்றவங்களுக்கு கவர்ந்து பார்க்காத அளவுக்கு நம்ம ட்ரெஸ் கோட் போட்டா வீட்டில் நீ போடாதன்னு சொல்ல மாட்டாங்க. ஓ, ஓகே. அவங்க பசங்க பாக்குற மாதிரி நம்ம அட்மையர் பண்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் கோட் போடுறதுனால தான் நம்ம அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, நம்ம ட்ரெஸ் போடாது அப்படின்னு நமக்கு ஊக்கப்படுத்துறாங்க. அதே மாதிரி இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஆடை சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு. அது உறுத்தாத வகையில இருக்கிறப்ப அனுமதிக்கிறாங்க, வீடுகள்ல அனுமதிக்கிறாங்க. யாருக்கு ஒரு கண்ணை உறுத்தாத வகையில இருக்கு, பாந்தமா இருக்காங்கன்னா அனுமதிக்கிறாங்க. பார்வை இல்லாத அளவுக்கு நம்ம போட்டா வீட்ல ஒத்துப்பாங்க. அதே மாதிரி போன் பேசுறது சொன்னாங்க, கேர்ள் பெஸ்டி பாய் பெஸ்டி ஓகே, அது ஒரு லிமிட் இருக்கு, பேசுற லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டோட பேசினா எந்த அப்பா அம்மாவும் ஒத்துப்பாங்க. நம்ம நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. நம்ம கேரக்டரை பார்த்து தான் நம்ம பிள்ளை இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்கன்னு அவங்க அம்மாக்கே நம்பிக்கை வரும். அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத பசங்க கிட்ட மட்டும் தான் இந்த டைம்ல நீ யார்கிட்ட பேசுறேன்னு கேட்க. நம்பிக்கையை எப்படிமா ஏற்படுத்துறது? அதுக்கு அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது, அவங்களுக்கு வேலை செய்யறது. ஏமா அதுக்கு பேரு நம்பிக்கை பெறது இல்லம்மா, அம்மாவை ஐஸ் வைக்கிறது. அப்படி கூட வச்சுக்கலாம் சார். ஐஸ் வச்சு நம்ம ஒரு நல்ல பிள்ளையா நம்ம வாழ்ந்தாலே அம்மாவுக்கு நம்ம மேல ட்ரஸ்ட் வந்துடும் சார், நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை ஏற்படுத்த முடியும்னு சொல்றீங்க. எனக்கு உங்களுக்கு கிடைத்த உங்கள் அம்மாவுக்கோ உங்க பாட்டிக்கோ கிடைக்காத ஒரு சுதந்திரம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க எல்லாம் எதை சொல்லுவீங்க? என்னென்ன சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு முதல்ல சொல்லுங்களேன். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த மைக்க பிடிச்சி, இது எங்க அம்மா கிடைக்கல, எங்க பாட்டி கிடைக்கல, எனக்கு கிடைச்சிருக்கு. அது நினைச்சு நான் பெருமைப்படுறேன். உண்மையில நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கோ பாட்டிக்கோ கிடைக்காத சுதந்திரம் ஒரு பொது வெளியில ஒரு விவாதத்துல பேசுவதே அட்டகாசமான பாயிண்ட். அடுத்து உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய சுதந்திரம்னு எதை கருதுறீங்க? இப்போ ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் வெளியே போகிறேன் சார் நான். ஓகே. இவங்க வெளியே போகலன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ என்னை நம்பி தான் வீட்டில் அனுப்புகிறாங்க ஸ்போர்ட்ஸ். ஓ, நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸ் பிளேயர்? ஆர்ம் ரெஸ்லிங் சார். ஓ சூப்பர். அனுமதிக்கிறாங்க? அனுமதிக்கிறாங்க சார். அதுவும் ஒரு இது தானே சார். ஓ, விளையாட்டுக்கெல்லாம் அனுப்பாத ஒரு காலகட்டம் இருந்தது. நீங்க என்ன கிராம பகுதி? ஆமா சார். அப்பா என்ன பண்றாங்க? அப்பா கூலி வேலை தான் சார். கூலி வேலை செய்யறாங்க, ஆனா அனுப்புறாங்க. அந்த தடைகள்லாம் உங்களுக்கு இல்ல. சூப்பர். அடுத்து என்ன சுதந்திரம் உங்களுக்கு? பெரிய சுதந்திரத்தை நாங்க பெற்றுக்கோன்னா எதை சொல்லுவீங்க? எஜுகேஷன் சார். கல்வி. சூப்பர். முன்ன இருந்த காலம் எங்க அப்பா அம்மா இருந்த காலத்துல எல்லாம் தாத்தா பாட்டி அவ்வளவும் படிக்க வைக்கல சார். இப்போ அவங்க உணர்ந்து நாங்க படிக்கல, நாங்க இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கனாச்சும் படிங்க அப்படின்ட்டு எங்களை ஊக்குவிக்கிறாங்க சார். எங்களை நம்பி இவ்வளவு தூரம் காலேஜ் சேர்த்துட்டு நீங்க ஜாபுக்கு போங்க, நம்ம அடம் பிடிச்சி போன் வாங்கி தர சொன்னா தராங்க, எல்லாமே தராங்க சார். போன் வாங்கி கொடுக்குறாங்க, காலேஜுக்கு அனுப்புறாங்க. ஏதோ வேலைக்கெல்லாம் அனுப்புறதுல தடை இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எந்த தடையும் இல்ல சார். ஓ, அனுப்புவாங்க சார். சூப்பர். நான் அதுக்கான பதிலை வாங்கிக்கிறேன். அடுத்து உங்கள் அம்மா பாட்டிக்கு கிடைக்காத சுதந்திரம் எனக்கு கிடைச்சிருக்கு. எஜுகேஷன் தான் சார். எஜுகேஷனா முக்கியமா கருதுறீங்க? ரெண்டு விஷயம் இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. அவங்களால உணர்ந்திருக்கிறாங்க, அவங்க பாட்டிக்கோ அம்மாவுக்கோ கிடைக்காத சுதந்திரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல முதன்மையானது எஜுகேஷன். எங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க, வேலைக்கும் அனுப்புறாங்க. இதெல்லாம் கடந்த தலைமுறையால நினைச்சு கூட பார்க்க முடியாதது அப்படின்னு தானே சொல்றாங்க. நீங்க எப்படி கிடைக்கவே இல்லை, அது போதுமானதா இல்லைன்னு சொல்றீங்க? எஜுகேஷன் நான் 12th முடிச்சிட்டேன் சார். எங்க மம்மி எங்க டாடி நான் காலேஜ் சேர்க்க மாட்டேன், நீ வீட்லயே இருந்து வேலை செய்யி அப்படின்னாங்க. நான் அழுதுதான் சார் இந்த காலேஜுக்கு வந்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த காலேஜ்ல நான் படிக்கணும், அவங்க சொல்ற வழியில தான் என்ன போகணும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு இது வேணும்ட்டு தான். அவங்க பார்வை ஒரு ஆணுக்கு வேறொன்றா பாக்குறாங்க. இப்ப அண்ணன் தம்பினா வேறொன்றா பாக்குறாங்க, பெண்களுக்கு வேறொன்றா பாக்குறாங்க. அப்படி பார்வை இருக்கா? அப்படின்னா என்ன எப்படி பாக்குறாங்க? அது
எங்க அண்ணன் வந்து காலேஜ் போறான் சார். இப்ப அவன் போகும்போது வந்து அவனுக்கு வேன்ல போக சொல்லல சார், பைக் அவனுக்குன்னு தனியா எடுத்து கொடுத்துருக்காங்க, நீ போயிட்டு வாடா அப்படின்ட்டு. ஆனா எனக்கு வந்து பஸ், நீ பிரைவேட் பஸ்ல போவாத, வேன் வருதுன்னா சொல்லு, நான் அவனை காலேஜ் சேர்க்கறேன், இல்லன்னா நீ வீட்ல இருந்தே வேலை செய்யி அப்படின்றாங்க சார். ஏன் பஸ்ல எல்லாம் அனுப்புறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் சார், சேஃப்டி இல்ல சார் கேர்ள்ஸ்க்கு. என்ன சேஃப்டினா? சேஃப்டின்னு எதை சொல்ல? இப்ப பசங்க எல்லாம் இருப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்களா? இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? ஒரு குடும்பத்துல ஒரு ஆணுக்கு கிடைக்கிற சுதந்திரம் எனக்கு கிடைக்கல. இன்னைக்கும் என்னோட அண்ணன் நினைச்சான்னா ஒரு புல்லட் வாங்கிட்டு அவனால போக முடியும், ஆனா என்னால போக முடியாதுன்றாங்க. அந்த சுதந்திரம் அங்க அடிபடுது இல்ல, அதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? அதுக்கு ஆம்பளைங்க மேலேயே பொம்பளைங்களும் நல்லா தைரியமா பேசினா அவங்களாலையும் எல்லாமே பண்ண முடியும் சார். தைரியம் இல்லாதனால அனுப்பலன்னு சொல்றீங்க? அப்படி கூட வச்சுக்கலாம் சார் பாயிண்ட். யார் ஒத்துக்கிறீங்களா இதுக்கு? இருக்கு சார், தைரியம் இருக்கு. எனக்கு இருக்கு சார். சரி, இந்த பொண்ணு சொன்னது தைரியம் இல்ல, அதனால நாங்க அனுப்ப மாட்டாங்க பெற்றோர்கள் அப்படின்றதெல்லாம் இவங்களை எதிர்த்து ஓட்டு போடுறவங்க எல்லாம் போடுங்க. இந்த கருத்தை எதிர்த்து ஓட்டு போடுறவங்க எல்லாம் போடுங்க, கை தூக்குங்க பாப்போம். அப்புறம் எல்லாரும் தைரியம் இருக்குன்றாங்கம்மா, எப்படி நீங்க சொல்றீங்க? என்ன சொல்லுங்க? எனக்கு தைரியம் இருக்கு, அதனால வீட்ல போய் சொல்றேன். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சார் தேவை? எஜுகேஷன் தேவை, அதே மாதிரி என்ஜாய்மெண்ட்டும் தேவை. வீட்ல நம்ம வருஷம் ஃபுல்லா காலேஜுக்கு போனாலுமே ஒரு செம்ம முடிச்சுட்டு வீட்ல போய் கேட்கறேன், இந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறேன்னு. அவங்க வந்து எங்களுக்கு தைரியம் இல்லாம, நான் பொண்ணுங்க மட்டும் எப்படி தனியா போவீங்க வெளியே? நான் வேற எங்கேயும் கேட்கல, பீச்சுக்கு தான் கேட்டேன். பொண்ணுங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச்சுக்கு போகலான்னு எனக்கு ஆசை. அது வந்து நான் எல்லார்ட்டும் சொல்லியிருக்கேன். எல்லாரும் வந்து அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி தைரியம் இல்லாம எப்படி பொண்ணுங்க மட்டும் எப்படி தனியா அனுப்புறது? சூப்பர் பாயிண்ட், கை தட்டுங்க. இது ரொம்ப தொடர்ச்சியா வரது இல்ல. என்ன பொட்ட பசு பிள்ளைங்க மட்டும் தனியா போறீங்களா? என்னது வேணா அண்ணனை துணைக்கு அனுப்புறேன், தாத்தாவை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அங்க சுதந்திரம் உங்களுக்கு பறிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கலையா? அவங்க சொன்னாங்க நான் கேட்ட பொருள் வந்து என் கூட பிறந்தவங்களுக்கு உடனே கிடைச்சிடும் அப்படின்னு. நீ உங்களுக்கு வாங்கி கொடுத்தாலுமே உங்களுக்கு அதுல இருக்கிற அக்கறை ஒண்ணுமே தெரியாது. உடனே கேட்ட உடனே கிடைச்சிச்சுன்னா, அதே மாதிரி தான் அவங்களுக்கு கேட்ட உடனே ஒரு பொருள் கிடைச்சிச்சுன்னா அதோட அருமையே தெரியாது. இது நான் கெஞ்சி வாங்குறப்ப நான் அதை பத்திரமா பார்த்துப்பேன், அதுக்கு அதோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். அதனால நான் அதை நல்லாவே வச்சுப்பேன். உங்களுக்கு நீங்க கேட்ட உடனே எல்லா பொருளும் வேணும்னா அதோட மதிப்பே தெரியாது. இல்லப்பா, அவங்க சொல்றது அது ஒரு பாயிண்ட். ஆனா இவங்க சொல்றது என்னோட அண்ணனோ தம்பியோ கேட்டோடனே கிடைச்சிருது, அது மொபைலா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும் உடனே கொடுத்துட்றாங்க. நானுன்னா உனக்கு எதுக்கு இப்ப பஸ்ஸில் போன்னு சொல்றாங்க. பெண்ணுன்ற ஒரே காரணத்திற்காக எனக்கு மறுக்கப்படுதுன்றாங்க. அங்க சுதந்திரம் இல்லைன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு வந்து பொறுப்பு அதிகம் சார், அதனால கேட்ட உடனே எதையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கரெக்டா அதை யூஸ் பண்றாங்களா இல்லையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுப்பாங்க சார். ஏன் அது ஆண்களுக்கு பொறுப்பு கிடையாதா? ஆண்கள் வந்து விளையாட்டுத்தனமா இருப்பாங்க, இது நம்மளுக்கு நினைச்ச உடனே கிடைச்சிடும், அவங்களுக்கு தெரியாது சார், அதோட மதிப்பு சீக்கிரம் தெரியாது. ஸோ அதாவது இதை இப்படி பார்க்க முடியாதா? நீங்க ஒரு பொருளை கேட்குறீங்க, ஒரு பொருளின் மதிப்பை உணரணும், பெண்ணுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குன்றதுனால உடனே வாங்கி தரமாட்டாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்குன்றாங்கல்ல, இதை நீங்க ஏத்துக்கலையா? கரெக்டா நம்மள பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூட்டி வேணும்னு கேட்டிருக்கேன், ஆனா இன்னுமே எங்களுக்கு வாங்கி தரல. ஏன் உங்களுக்கு வந்து ஸ்கூட்டி வாங்கி தரலன்னு நினைக்கிறீங்க? எங்க அண்ணா வந்து பைக் வச்சுட்டு அவன் பாட்டுன்னு வந்து கீ எடுத்துட்டு நான் வெளியே போறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி என்னாலும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொண்ணுங்க வந்து அடக்க ஒடக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்த எதையுமே அனுபவிக்க விடாம இருக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த லைஃப்ல எந்த சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு புரியல. சூப்பர் பாயிண்ட். இதுதான் இன்றைய தலைமுறைக்கான குரல். நீங்க பொறுப்புகளை சுமத்திட்டே இருந்து அடக்க ஒடுக்கமா இருன்னு சொல்லி இந்த வாழ்க்கையே எங்களை அனுபவிக்க விடலை அப்படின்றாங்க. அவங்க பஸ்ஸில் போகிறது சுதந்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்க சார். சுதந்திரம் இருக்கிறதுனால தான் சார் என்ன டெய்லியும் பஸ்ஸுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இதுவே சுதந்திரமாக நினைக்கிறீங்க? அந்த பெண் சொல்கிறது வந்து அவங்க கடந்து வந்த வழியிலிருந்து பாதையிலிருந்து சொல்கிறாங்க, எனக்கு பஸ்ஸில் வரதே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய சுதந்திரம் அப்படின்றாங்க. தனியாக நடந்து போகணுன்னாலே நான் வரேன் அப்படின்னு மம்மி கிளம்புறாங்க, இல்லை உன் அண்ணன் அனுப்புறேன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஷோவே நடக்குதுன்னா இங்கே ஃபோன் கால் வந்துனே இருக்கு, எங்கே இருக்க, காலேஜில் தான் இருக்கியா இல்லை வெளில எங்கன்னா சுத்த போனியா, அந்த மாதிரி கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஆமா, ஒரு சந்தேகமோ ஒரு கேள்வியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உங்களை சுதந்திரத்தை பறிச்சதா நீங்க நினைக்கலையா? எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பெட்ரோலுக்கு வந்து பயம் இருக்கும் சார். நம்ம பசங்க இந்த டைம்ல எங்க போயிட்டு போறாங்க, அவங்களே சொன்னாங்க சுதந்திரம் இல்லைன்ட்டு. சரி, நம்ம பசங்க தப்பான வழியில போயிடக்கூடாது, எங்கேயும் போயிடக்கூடாது, நம்ம கண்ட்ரோல்லே இருக்கணும், அதுவும் வந்து நம்மளுக்காக தான் அவங்க சொல்றது. இதை வந்து நீங்க சுதந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கூடுதல் அக்கறை அப்படின்றீங்க. என்னென்ன சுதந்திரத்தை நீங்கள் கேட்குறீங்க? எங்களுக்கு இந்த சுதந்திரம்லாம் வேணும்னா என்னென்ன சுதந்திரம்? இப்போ காலேஜ் முடிச்சுட்டு போனா ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கன்னா வெளியே போகலான்னு கேட்டால் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க சார். நண்பர்களோடு அனுப்பணும், வெளியில் அனுப்பணும். ஃபோன் கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க. ஃபோன் கேட்டால் வாங்கி கொடுக்கணும். அப்புறம்
நைட் டைமில் வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இல்லை வேணாம் போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை வெளியில் அனுப்புறது அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்றீங்க. வெளியில் அனுப்புதல். அப்புறம் வேற என்ன சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறீங்க? இது உமன்ஸ் காலேஜ் தான் சார், ஆனால் ட்ரெஸ் கோடு சொல்கிறாங்க சார். ஓ, ஆடை கட்டுப்பாடு இருக்குது அப்படின்றீங்க. எல்லாரும் இருக்கிறது உமன்ஸ் தான். உமன்ஸ் அவ்வளோவா தப்பாக பார்த்துக்க மாட்டாங்க. சரி, அப்பயும் எதுக்கு சொல்கிறாங்க ட்ரெஸ் கோடு வந்து ஒழுங்காக போடுங்க அப்படின்றாங்க. ஆடை சுதந்திரம் வேணும், நான் வெளியில் நடமாடுவதற்கு சுதந்திரம் வேணும், எனக்கு விருப்பப்பட்ட பொருள்களை வாங்குறதுக்கு சுதந்திரம் வேணும். வேற என்ன சுதந்திரம் முக்கியமான? வெளியில போக முடியல சார் 6 o'clock மேல. சோ 6 மணிக்கு மேல இப்போ நான் பானிபூரி சாப்பிடணும்னாலும் ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிக்கோ, வீட்ல வந்து கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிடு. வெளியில மட்டும் போவாத, உள்ளே உட்காருன்னுவாங்க சார். சோ அது ஒரு பெரிய நெருக்கடியா இருக்கு, வீட்டை தாண்டி போக முடியலன்னு. அடுத்து கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோடைய நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் நடக்கிற நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணா பிறந்ததுனால நம்மள அனுப்ப மாட்டாங்க எங்கேயும். இதுவே பசங்களா இருந்தா அவங்களுடைய மேரேஜ்க்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ்க்குலாம் கேங்கா போயிட்டு வராங்க. அந்த மாதிரி எங்களை அனுப்ப மாட்டாங்க சார். நீங்க எக்ஸாம்பிள் இப்போ மேரேஜ்னு எடுத்துக்கோங்க சார், ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ நடக்குது. அப்போ ஒன்று கன்னியாதானம்னு ஒன்று பண்ணுவாங்க. கன்னியாதானம்னா என்ன நினைக்கிறோம்னா, தானம்னாலே அதை நம்ம இன்னொருத்தருக்கு தந்துடுறோம். பொண்ணை வந்து தாரவாத்து மற்றவங்களுக்கு தந்துடுவாங்களா அப்படின்னா அது என்ன மீனிங்க? பொண்ணு ஒன்றும் விலை பொருள் கிடையாது, அவளை யாரும் தாரவாத்து கொடுக்கறதுக்கு. முதல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாதா? அந்த பொண்ணு என்ன, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நான் அந்த பொண்ணு வந்து இங்கேயோ வந்து காசு கொடுத்து அவங்க வந்து வரதட்சணை கொடுத்துட்டு போவாங்களாம். அவங்க வீட்டுக்கு போயிட்டோம் வந்து அவங்களே சம்பாதிச்சு போடணும். இது எந்த வகையில் சார் நியாயம்? நீங்கள் சொல்லுங்களேன். எக்ஸலண்ட் பாயிண்டை எடுத்து வச்சிருக்கிறாங்க. திருமணத்துல எல்லாம் உங்களுக்கான சுதந்திரம் இருப்பதா நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல சார். எல்லாரும் சொல்றாங்க, பெற்றோர்கள் சொல்றது அந்த மாதிரி தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் சுதந்திரம் இல்லை. நீங்க விரும்பின படிப்பை படிக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்கா? அதுலேயும் கட்டுப்பாடு இருக்கா? அதுலயும் இல்ல சார். நிறைய விஷயங்கள் பட்டியலிடுறாங்க. இங்கு வந்து சில சுதந்திரங்கள் தவறா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. எந்த சுதந்திரம் ஆபத்து வரும், இங்க கவனமா இருங்கன்னு எதை சொல்லுவீங்க? இவங்க பேசினது முக்காவாசி எங்களுக்கு வெளியே போகவே முடியல, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. ஜாலியாக இருக்கிறதுனா வீட்லேயே இருக்கலாமே, வீட்லேயே பாட்டை போட்டு டான்ஸ் ஆட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதான். அது வெளியே ஒரு பையன் கூட போய் சுற்றினாதான் ஜாலியாக இருக்க முடியும்னா அது ஏமா அவங்க வெளியில போகணும்னு தான் சொன்னாங்க, பையனோட போகணும்னு எப்பமா சொன்னாங்க? நெக்ஸ்ட் அதுதான் சார் வந்திருக்கோம். கண்டிப்பா இன்னும் போயிருந்தா. சோ வெளியில் அனுப்புனா அது ஆண் பெண் நட்பா போயிரும். இப்ப நான் மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த ஜெனரேஷனும் ஆண் பெண் நட்புல ஒரு புரிதலற்று தான் இருக்கிறீங்களா? போன ஜெனரேஷன் மாதிரி தான் இருக்கிறீங்களா? ஒரு ஆணோடு பழகுவதன் மூலம் நமக்கு சிக்கல் தான் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. பிறகு ஏன் அப்படி போறதுல என்ன சிக்கல்னு நினைக்கிறீங்க? சும்மா 4 பேர் கூட சுத்தினாலே தப்பா பாக்குற இடம் தான், எல்லா இடமுமே அப்படிதான். அது எல்லார்கிட்டயும் போய் ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா? இது என் ஃப்ரெண்டு, இது என் ஃப்ரெண்டு கூட தான் நான் பேசுறேன். சமூகம் தவறா பாக்கும், அந்த இடத்துல அங்க கவனமா இருக்கணும். மேரேஜ் அப்போ ஒரு பையனை சூஸ் பண்றதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். அங்க இவங்க சூஸ் பண்ற பையன் கரெக்டா இருப்பான்னு எப்படி சார் தெரியுங்க? அவங்க பாக்குற பையன் பார்க்கறதுக்கு டிப்டாப்பா நல்லா இருப்பான், ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு எவ்வளோ இது இருக்கும் அப்படின்னு தெரியாதுல்ல சார். நிறைய போதைக்கெல்லாம் அடிமையா இருப்பாங்க. காதலோ இல்ல திருமணமோ அங்க கட்டுப்பாடு, இவங்க கையில சுதந்திரத்தை இவங்க கையில மட்டுமே கொடுத்துடக்கூடாதுன்றீங்க. அப்பா அம்மா மட்டும் அவங்க ஏதாவது தெர்மாமீட்டர் வச்சிருக்காங்களா இந்த பையன் நல்ல பையன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? அவங்க நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தேடுவாங்க சார். அந்த மாதிரி தேடல் இருக்கும் அப்படிங்க. நல்ல பையன், கை தட்டலாம். அடுத்து அது மாதிரி இந்த காலேஜ் வந்து சேர்ந்து இப்போ உமன்ஸ் டே முடிஞ்சது, 11 trophies நான் மட்டுமே வாங்கினேன். 11 trophies எல்லாத்துலயுமே சேர்ந்து நான் மட்டும் வாங்கினேன். சரி. So I have capability to do anything. So next I am going to do a UPS training. ஓகே. ஸோ நான் வந்து ஒரு கலெக்டராக ஆகிட்டேன்னா, இந்த நான் குள்ளமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ கலெக்டராக ஆவியான்னு சொல்லிட்டு நிறையா பேசியிருக்காங்க. அந்த பேக்கமெண்ட்லாம் எடுத்துக்காம நான் போராடி படித்து நான் கலெக்டர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கலெக்டராக மாமியார் வீட்டுக்கு போனா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா, உனக்கு லஞ்சு கட்டணுமா நானே கட்டேன்னு மாமியாரே வருவாங்க. ஸோ படிப்பு வேலைன்னு வந்துட்டா, நம்ம ஒரு தகுதியில் இருந்துட்டா மாமியார் வீட்டில எல்லாம் பிரச்சனை இருக்காது. நம்மள வந்து மட்டும் பேச மாட்டோம். கல்வி இருந்துட்டா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்போ யூபிஎஸ் எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆகிறேன் அதெல்லாம் சொல்றாங்க. எழுத விட்டா தானே கலெக்டர் ஆக முடியும். கலெக்டர் ஆனா தானே அவங்களால அதுக்கு நீங்க முயற்சி எழுதவே விட மாட்டாங்களே, அப்ப எப்படி கலெக்டர் ஆகுறது? ஆசைகள் அங்கேயே முடங்கி போயிடுது இல்ல, அங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு. சரி, இந்த காலேஜ் சேரணும் சொல்லிட்டு நான் அழுது சேர்ந்தேன். அந்த சேரும்போது இருந்த அந்த தைரியம், அந்த யூபிஎஸ் எக்ஸாம் நான் எழுதணும் சொல்லிட்டு கட்டாயம் பண்ணா எழுத விடுவாங்க. அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், நம்ம போராடணும். சில கட்டுப்பாடுகளை நான் ஏத்துக்கிறேன்னா எந்த கட்டுப்பாடுகளை ஏத்துப்பீங்க? இத்தனை மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும், அதை ஏத்துக்கிறீங்களா?
ஏன், என்ன காரணம்? ஏன்னா நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் காலேஜில் இருக்கேன். என் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது ஃபேமிலி கூட. அந்த நேரம் நான் வீட்டில் இருந்தேன்னா நான் என் ஃபேமிலி கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால அழைக்கிறாங்க. அதனால அதில் ஒரு சந்தேகம் அப்படின்றதையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. சீக்கிரம் வந்துடணும், இதுக்கெல்லாம் சந்தேகப்படக்கூடாது, கட்டுப்பாடு விதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறேன். அது கட்டுப்பாட்டிலே வராதே சார். ஒரு அக்கறை தானே நம்ம மேலே எப்போ வருவோம். கட்டுப்பாடு வேற, அக்கறை வேற. நல்ல பாயிண்ட். என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் உங்களை இரிட்டேட் பண்ணுது அப்படின்னா நீங்க சொல்லுங்க. ட்ரெஸ் கோட் சார். ட்ரெஸ் கோடு. இப்போ ஐடி கம்பெனி ஜாப் போறோம்னா அங்க போயிட்டு saree கட்டிட்டு தலை ஃபுல்லா மல்லிப்பூ வச்சுட்டு காலைல கொலுசு போட்டுலாம் போனா எப்படி பார்ப்பாங்க சார்? அந்த இடத்துல ட்ரெஸ் கோட், அந்த இடத்துக்கு ஏத்தாப்புல நம்ம ட்ரெஸ் கோடை மாத்தணும் சார். மாத்தணும். ஆடை கட்டுப்பாடுன்னு ஒருத்தர் சொன்னாலே உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு. அது மாதிரி அடுத்து வேற என்ன, எது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துது? நான் வந்து கலெக்டர் ஆனா என் மாமியார் வந்து எனக்கு சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்கன்னு. ஒரு பொண்ணு படிக்காம கல்யாணம் பண்ணிச்சா அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்களா? அது சுதந்திரம் இல்ல தானே சார்? பெண்ணுன்னா பெண்ணா தானே பார்க்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே சார்? படிச்ச பொண்ணுன்னா மட்டும் எல்லாம் பண்ணணும், படிக்காத பொண்ணுக்கு எதனா பண்ணணும் இருக்கா? சரி, PhD படிச்சிருக்க மாமியார் பார்க்கறா, சரி கொஞ்சமா கொடுமைப்படுத்துவோம். இவ BSc தான், கொஞ்சம் அப்படியாமா இருக்க முடியும்ன்றாங்க. பெண்களா பார்க்கணும்ன்றாங்கம்மா. நான் வந்து கலெக்டர் ஆயிட்டா என்னை வந்து நல்லா நடத்துவாங்க அப்படின்னா, அப்படி படிக்காத பெண்கள் போனா அதை நீங்க ஏத்துப்பீங்களான்ற அர்த்தம் இருக்குல்ல, அதுதான் அவங்க சொல்றாங்க. அப்படி கூட வச்சுக்கலாம் சார். நான் அது சாரி கேட்டுக்கிறேன். அது பியூட்டிஃபுல். இதுக்கு எல்லாரும் கை தட்டணும். அந்த பொண்ணு சொன்னதை உடனடியா மாத்திக்கிச்சு அப்படின்னு. அது மாதிரி அடுத்து அதுக்கப்புறம் நேரம் சொன்னாங்க சார், செம்ம இரிட்டேட்டிங். அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் சார். ஒருத்தர் வந்து ஒர்க் போறாங்கன்னா அவங்க வந்து எப்போ வேணா வரலாம்ல சார். அவங்களுக்கு முன்ன பின்ன ஆகும், நைட் டியூட்டி போடுவாங்க, எப்போ வேணா வரும். அதுக்குன்னு ஒரு டைமிங் கரெக்டா போயிட்டு கரெக்டா வந்துடணும். அது எப்படி சார்? கடைக்கே போனாலும். உங்க பேர் சார் நந்தினி. உனக்கும் ஒரு புத்தகம் ரெடிமா. ஏன்னா ரொம்ப இரிட்டேட் ஆயிருக்குப்பா. என்ன அங்க பேசின எல்லாத்தையும் கேட்டு இரிட்டேட் ஆயிருக்கு. பொண்ணு எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு சார், அவ வந்து இப்போ காலேஜ் 12th முடிச்சுட்டு காலேஜ் சேரணும்னு ஒரு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கா சார், ஒரு 4 காலேஜஸ். ஆனால் அவங்க வீட்டில் நான் இந்த காலேஜ் எல்லாம் சேர்க்க மாட்டேன், நான் சொல்ற காலேஜில் படிச்சாதான் நீ படிக்கணும்னு ஒரு இது பண்ணாங்க சார். அது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆச்சு சார். சொன்ன அந்த காலேஜ் அவ விரும்பின காலேஜை சேர்த்துக்கல அப்படின்றது. ஓகே, பாயிண்ட் டேக்கன். அடுத்து சார், இப்போ வந்து பாரம்பரியத்தை வந்து மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாரம்பரியம் ட்ரெடிஷன் வந்து யாருமே மறக்கல. அது வந்து நேரத்துக்கு இடத்த போல மாறுது. இப்போ வந்து ஒரு அக்கேஷன் வந்து காலேஜ் அக்கேஷன் இல்லை வீட்டில் ஒரு அக்கேஷன் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாருமே saree வந்து கட்டுறாங்க. அது வந்து யாருமே மறக்கலை. அது கட்டுற டைம் மட்டும் தான் மாறி இருக்கு. இப்போ வந்து எல்லாருமே டெய்லி கட்டுறாங்கன்னா சில ஃபங்க்ஷன்ஸுக்கு மட்டும் கட்டுறாங்களே தவிர அது யாருமே மாற்றிக்கல. ஃபங்க்ஷன் சூப்பர் பாயிண்ட்மா. பாரம்பரியத்தை கடைபிடிங்கன்னு சொன்னாலே எரிச்சல் வருது. எங்களுக்கு தெரியும் எப்போ பாரம்பரியத்தை கடைபிடிக்கணும். உங்க பேருமா? ஜீவிதா தேவி சார். ஜீவிதா, நல்ல பாயிண்ட். முடிஞ்சா உனக்கும் ஒரு புத்தகம் உண்டுமா. சூப்பர், நன்றி சார். அடுத்து வாங்க சார். எஸ்பெஷலாக அவங்க மொபைல் பற்றி சொன்னாங்க, ஏதோ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சம்திங் சொன்னாங்க. மொபைல் வந்து அவ்வளோ கெடுதின்னு அவங்க சொல்கிறாங்க. நிறைய பேர் இப்போ ஆன்லைன் ஜாப்ஸ் அதில் தான் பண்ணுறாங்க. இவ்வளோ ஏன் 10th 9th படிக்கும் போது ஆன்லைன் கிளாஸ் எதில் பண்ணீங்க? அந்த மொபைலில் தானே பண்ணீங்க. அந்த காலத்துலலாம் ஃபர்ஸ்ட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா புறா வச்சு தூது விடுவாங்க, அப்புறம் லெட்டர். இப்போ நம்மளுக்கு நினச்சோடனே வாட்ஸ்அப் பண்ண முடியுது. இதெல்லாம் என்ன டெக்னாலஜி தானே, டெக்னாலஜி டெவலப் தானே ஆயிருக்கு. ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பெண் இருப்பது அது இருக்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடு விதிச்சா அவங்களுக்கு கோபம் வருது. ஓகே, பாயிண்ட் டேக்கன். அது மாதிரி அடுத்து வாங்க. இப்போ காலேஜ் ஒரு டிகிரி தான் படிக்கணும்ன்றாங்களே சார், அது ஏன் மற்ற டிகிரி படிக்க கூடாதா? படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போன பிறகு கல்யாணம் பண்ணக்கூடாதா? அது ஒரு அதுல என்ன சார் சுதந்திரம் இருக்கு? சூப்பர் நல்ல பாயிண்ட். அடுத்து எங்கள் வீடு பக்கத்து வீடு தான் சார். ஒரு அக்கா காலேஜ் பச்சுன்னு இருக்கும்போதே நிறுத்திட்டு மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ பாப்பாலாம் பெற்றுக்குன்னு இருக்கா. அதுமாரி பண்ணக்கூடாது, இப்போ படிக்கிற வயசு, அதனால ரொம்ப இரிட்டேட்டா இருந்துச்சு. ஸோ படிப்பை நிறுத்திவிட்டு திருமணம் அப்படின்றது வந்து எரிச்சலை ஏற்படுத்துது, பார்க்குறப்பே கோபத்தை வரவழைக்கிறது. பச்சுன்னா எவ்வளோ பச்சிருப்பா நேர்த்தி. ஓகே பாயிண்ட். இப்போ வந்து எங்கள் அண்ணாவும் காலேஜ் படிக்கிறான், சென்னையில் படிக்கிறான். ஆனால் நான் போய் சேரணுன்னா அதுக்கு ஃப்ரீடம் தரல சார். உமன்ஸ் காலேஜில் மட்டும்தான் நான் சேர்ப்பேன் சொன்னாங்க. நான் பாய்ஸ் கோயடில் சேர்த்தாலும் நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி தான் சேர்ப்பேன், போயிட்டு வர மாதிரிலாம் சேர்க்க மாட்டேன். அது கோபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு. இதில் இன்னொரு இப்போ ஒரு ஓட்டெடுப்பு மாதிரியே பண்ணிடலாமா? பிளக்கார்ட்ஸ் வச்சுட்டு ஒரு கேள்வி கேட்கணும், முக்கியமான கேள்வி தான். சரியா? எடுத்துட்டு வாங்க. ஜென்யூனா நீங்கள் ஓட்டு போடணும். ஏன்னா இந்த கான்செப்டே வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுக்காக. தலைப்பு சார்ந்தெல்லாம் நீங்கள் பேச வேண்டாம். ஜென்யூனாக என்ன நினைக்கிறீங்களோ. என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ பொதுவாக சமூகத்திலேயோ இல்லை குடும்பத்திலேயோ படிக்க அனுப்புவாங்க. +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு அனுப்புகிறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உமன்ஸ் காலேஜில் தான் படிக்கணும்.
நான் வந்து பசங்க படிக்கிற காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி தான் அனுப்புவாங்க. இப்போ நீங்கள் இங்கே மகளிர் கல்லூரியில் தான் படித்தாலும் கூட உங்கள் உண்மையான மனசை அறிஞ்சிக்க விரும்புகிறேன். இந்த மகளிர் கல்லூரி அப்படின்னு சொல்லி அங்கே தான் படிக்கணும், அங்கே தான் நீ பாதுகாப்பாக இருப்ப அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் இருக்குல்ல, அது எனக்கு பிடிக்கலை அப்படின்றவங்க வந்து ஓட்டு போடலாம், ஆம்னு சொல்லலாம். பிடிச்சிருக்குன்னா இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு மகளிர் கல்லூரியில் படிக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஆக இந்த டீம் பூரா உமன்ஸ் காலேஜ், ஏன்னா தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் சிந்திச்சிருக்கிறீங்க. நல்ல கைத்தட்டல் தரலாம். இது ஒரு கான்செப்ட் தான், நான் இந்த காலேஜோட ரிலேட் பண்ணி சொல்லலை. பட் நீங்கள் இங்கே இருந்தாதான் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல, அதை நீங்கள் மாற்றி இருக்கிறீங்க அப்படின்றது. இப்போ அடுத்த ஒரு விஷயம், பெண்களுக்கான திருமணம் விஷயம் இருக்குல்ல, நீங்கள் தலைப்பெல்லாம் விட்டுருங்க. பெண்களுக்கு வந்து திருமணம் சார்ந்து முடிவெடுப்பதில் முழு சுதந்திரம் இருக்கு, இன்னமும் இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்றாங்க. நீங்க எல்லாம் மறுத்துட்டு இருக்கிறீங்க. இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு இதுதான், பெண்களுக்கு திருமணத்துல அவங்களோட கருத்தை கேட்பது தான் சரி, அந்த இடத்துல அவங்களுக்கு உரிமை கொடுப்பது தான் சரின்றவங்க ஆம்னு சொல்லலாம். கேட்பாங்க. பொதுவான கேள்விதாம்மா, காமிமா, இதுல என்னமா பிரச்சனை? பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும். எனக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஏன்னா இது உங்களுக்கான செய்தி அல்ல, பார்க்குற அடுத்த தலைமுறைக்கு கடத்துறோம், இந்த சமூகத்துக்கு கடத்துறோம். நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி தான். அதுக்கப்புறம் வந்து இந்த வரதட்சணை கொடுக்கறது, இதை நாங்கள் வந்து வெறுக்கிறோம், இந்த வரதட்சணைன்ற கான்செப்டே இருக்கக்கூடாது அப்படின்றவங்க ஓட்டு போடுங்க. வரதட்சணை வேண்டாம், கொடுக்கவே கூடாது. என்னம்மா நீ கொஞ்சமாக வச்சிருக்க, கொஞ்சம் கொடுத்தா ஓகேன்றியா? நல்லா தூக்கி உயர்த்தி பிடிங்கம்மா. வரதட்சணை கொடுக்கவே கூடாது அப்படின்னு எல்லாருமே, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வரதட்சணை கொடுக்கணுன்றாங்க. அது காரணத்தை சொல்லுமா. நீ தானேம்மா சொல்லு. கொடுக்கலாம் சார், ஆனால் பையன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, பொண்ணுக்கு வேணா கொடுக்கலாம் சார். என்னது இது புது கான்செப்டா இருக்கு, சொல்லுமா, எனக்கு புரியல, என்னன்னு சொல்லுங்க. வரதட்சணை கொடுக்கறது வந்து மாமியார் வீட்டுக்கு தான் சார் கொடுப்பாங்க, இவ்வளவு கொடுக்குறோம் இவ்வளவு இது பண்ணுவோன்னு. அதை வந்து பொண்ணுக்கு வேணா கொடுக்கலாம்னு சொல்றேன் சார். அதாவது மாப்பிள்ளை வீட்டுல வந்து பொண்ணுக்கு கொடுக்கணும்ன்றீங்களா? அப்படியும் கொடுக்கலாம், இல்ல பொண்ணுக்காக கொடுக்கணும், பொண்ணுக்காக கொடுக்கலாம் சார். பொண்ணு பேர்ல எழுதி வைக்கணும், அதுக்காக கொடுக்கலாம் அப்படின்றீங்க. நிறைய டிபேட் ஷோல எல்லாம் பார்த்தேன், நிறைய பெண்கள் வந்து பேசினாங்க, இளைய தலைமுறை பெண்கள். எனக்கு தம்பியை காட்டிலும் நிறைய வரதட்சணை எனக்கு தான் கொடுக்கணும், வீட்டை என் பேரில் தான் எழுதி வைக்கணும் அப்படிலாம் பார்த்தேன் நான். ஆனால் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே வரதட்சணைன்ற கான்செப்டை ஏன் வெறுக்கிறீங்க, ஏன் வேண்டான்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து நீங்கள் சந்தைக்கு போகிறீங்க சார், ஒரு மாடு வாங்க போகிறீங்க. ஒரு மாடு வாங்க போனால் கூட அது கூட தான் அந்த கண்ணுக்குட்டி போகுது, ஓகேவா? ஆனால் அது எப்படி பெண்கள் மட்டும் அவங்களே வரதட்சணை கொடுக்குமா, வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களே சம்பாரிச்சு போடணுமா? இது என்ன சார் நியாயம்? இல்லை, நல்ல பாயிண்ட்டு. அப்புறம் இதை வந்து தவறாக புரிந்து கொள்ளாலும் இந்த செய்தி கடக்கணும் அப்படின்றது பெண்ணோட உடல் ஆரோக்கியத்தோட சம்மந்தப்பட்டது தான் குழந்தை பெறுதல் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு சமூகம் ஒரு பெரிய ப்ரெஷரை பெண்கள் மேல் வச்சுக்கிட்டே இருக்கு. பிள்ளை பெறுதல் அப்படின்றது என் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, என் உடல் சம்மந்தப்பட்டது, அதில் எனக்கு முழு சுதந்திரம் இருக்கு அப்படின்றவங்கெல்லாம் ஆம்னு போடலாம். அதை நான் தான் டிசைட் பண்ணுவேன், இந்த சமூகம் டிசைட் பண்ணக்கூடாதுன்றவங்க ஆம். வெரி குட். பெண்கள் வந்து அடுத்த தளத்தில் யோசிக்கிறீங்க அப்படின்றது. அப்புறம் வந்து படிக்க வைக்கணும் அப்படின்றதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இதோட வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறது அப்படின்ற கான்செப்டை நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. திருமணம் அப்படின்றதையும் நான் தான் டிசைட் பண்ணுவேன், அது 30 வயசாக இருக்கலாம், 40 வயசாக இருக்கலாம், இல்லை 60 வயசாக இருக்கலாம், நான் தான் டிசைட் பண்ணுவேன், வேற யாரும் டிசைட் பண்ணக்கூடாதுன்றவங்க இல்ல. ஏமா அந்த பொண்ணு ஏதோ மெதுவா காடை தூக்கிட்டு இறக்குது, அந்த பொண்ணு கடைசியா அவங்கள கொடுங்க. ஆமா, நீங்க இப்ப மனசு மாறிட்டீங்களா? திருமணம்ன்றது என்னுடைய உரிமை அப்படின்றது தான் எல்லா பெண்களும் சொல்றாங்க. அது அப்பாவோ அம்மாவோ எமோஷனலாக பிளாக்மெயிலாம் பண்ணக்கூடாது, நாங்கள் என் கண்ணு மூடுறதுக்குள்ளே நீ கல்யாணத்தை பண்ணிடு, என் மீது ப்ரெஷர் போடாதீங்கன்றது தான் கான்செப்ட். அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அது எஸ் சார்.
ஓகே, பாயிண்ட். அவங்க ஏத்துக்கிட்டாங்கம்மா, கைத்தட்டுங்க அவங்களுக்கு. இப்போ ஒரு பெரிய விஷயம் ஒன்று சொல்லப்படுது. நான் சொல்றது வந்து பெண்களை படிக்க வைக்கிறதுனால தான் குடும்ப உறவுகள் சிதைஞ்சு போகுது. சொல்லுவாங்கல்ல கிராமங்களில், பொட்டப்பிள்ளைய படிக்க வச்ச இந்த மாதிரி எதிர்த்து பேசுறா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அப்படி பேசுறாங்கல்ல. படிக்க வச்சதுனால தான் இப்படி எதிர்த்து பேசுறா, இப்படி முடிவெடுக்கிறா அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அது என் முடிவு, என் வாழ்க்கை சம்பந்தமான முடிவை நான் மட்டும்தான் எடுப்பேன், வேற எதற்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்றவங்கலாம் ஓட்டு போடலாம். நான் தான் முடிவெடுப்பேன், எதா இருந்தாலும் என் வாழ்க்கை என்னுடைய உரிமை அப்படின்றது. சூப்பர். இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன். இந்த பெண்கள் சம்பந்தமான ஒரு விஷயம் இருக்குல்ல, பெண்களை வந்து தாய்நாடு அப்படின்னு சொல்றது, பெண்களை புனிதப்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்குல்ல. அது எல்லா விஷயங்களும் பெண்கள்னா அது இந்தியாவில் பெண்கள்னா அது தாய்நாடு, பெண்களை நதியாக போட்டுறோம், கடவுளாக பார்க்குறோம் அப்படின்லாம் சொல்லி புனிதப்படுத்துதல் இருக்குல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களை மனுஷியாக நடத்தினா போதும் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இப்போ இருக்குது. எங்களை ரொம்ப புனிதப்படுத்த வேண்டாம், அதை நாங்கள் வெறுக்கிறோன்றவங்களாம் ஓட்டு போடலாம், ஆம்னு சொல்லலாம். எங்களை ரொம்ப புனிதப்படுத்த வேண்டாம். எல்லாரும் அப்படி தான் யோசிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்கிறீங்க, புனிதப்படுத்தணுன்றீங்க. சார் இப்போ எல்லா இடத்துலையுமே பெண்கள் தான் முன்னேற்றமாக இருக்காங்க, இன்க்ளூடிங் இந்த ஃப்ளைட் ஓட்டுறதுலேருந்து நம்ம தான் இருக்கோம். சரி, அப்போது நம்ம எல்லாமே பண்ணுறோம், அப்போ நம்மளை புகழ்ந்து பேசலன்னா நம்ம பண்ணுறதே வேஸ்ட்டு சார். நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். புகழ்ச்சி என்பது வேற, புனிதப்படுத்துதல் அப்படின்றது அந்த நம்ம ப்ரெஸ்டீஜாக நம்ம பண்ணணும் சார். அப்போ தான் சார் நம்மளுக்கு ஒரு கம்பீரம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு தன்னம்பிக்கை வரும். சரி, எல்லாமே வரும் சார். அதனால நம்மள நீங்கள் வந்து இப்போ வந்து யாராச்சும் ஒரு இப்போ நல்லா பாயிண்ட் சொன்னால் கை தட்டா அவங்க மூஞ்சில 32 பல்லும் தெரியுது அவங்க வாயில. அது ஏன்னா நம்ம வந்து என்கரேஜ் பண்றோம், அப்போ மட்டும் கை தட்டி கேட்கும்போது பாராட்டுதல் தேவைப்படுதுன்றீங்க. ஆமா, பாராட்டு தேவைப்படுது. சரி, இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான இடம், ஒரு பொண்ணை தப்பா பேசிடுறது, கேரக்டர் அசாசினேஷன் பண்றது, அதுதான் ஆண்கள் கடைபிடிக்கிற ஒரு உத்தியா இருக்கு. அதனால பல பெண்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிறதெல்லாம் பார்க்குறோம் பயந்து. அப்படின்னு யாராவது ஒருத்தன் வந்து நான் உன் ஃபோட்டோவை போட்டுருவேன் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்குது. அப்பா என்ன சொல்லுவாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க, இந்த சமூகம் என்ன சொல்லும்ன்ற ஒரு பயம் இருக்குல்ல. நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புகிறது, என்னை பற்றி இந்த சமூகம் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, என்னை பற்றி எனக்கு தெரியும், இந்த சமூகத்தினுடைய எந்த விமர்சனங்களுக்கும், தவறான விமர்சனங்களை கண்டு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஆம்னு காமிக்கலாம். ஹானஸ்டாக பேசுங்க. நீங்கள் பொருட்படுத்தலாம் மாட்டீங்க. யாராவது உங்களை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க, உங்களை தப்பாக பேசுகிறாங்க, உங்களை மிரட்டுறாங்க, அதை கண்டெல்லாம் யாரும் அதை கண்டு அழலாம் மாட்டீங்க. பயப்பட மாட்டோம் சார். பயப்பட மாட்டீங்க. பயப்பட மாட்டோம் சார். இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் கைத்தட்டல் கொடுக்கலாம் போல இருக்கு. அரக்கோணம் பெண்கள் இப்படி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு டிபேட்டை வந்து ஒரு நதி எப்படி டிராவல் ஆகுமோ, ஒரு மலையிலிருந்து அப்படி டிராவல் ஆகி கடலில் கலக்கிற மாதிரி தான் பெண் சுதந்திரம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டு நம்ம டிராவல் பண்ணோம். ஆனால் அது முடிவடையக்கூடிய இடம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷத்தை தருது எங்களுக்கு. என்னன்னா வந்து இந்த சமூகம், இதற்கு முன்பு இருக்கக்கூடிய பாரம்பரியம் தான் உங்களுக்கான ஒரு பெரிய அழுத்தத்தை, உங்கள் சுதந்திரத்தை ஏதோ ஒரு வகையில் இழுத்துட்டே இருந்தது. நீங்கள் தலைப்புக்காக பேசினாலும் கூட கடைசியாக சொன்னீங்கல்ல, நான் எதை கண்டு நான் பயப்பட மாட்டேன், நான் எதிர்த்து நிற்பேன், வீணான அவதூறுகளை கண்டு நான் பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் இந்த ஷோவோட டேக்காவேன்னு நினைக்கிறேன். பிரில்லியண்டான பதில். எனக்கு ரொம்ப அதுதான் சந்தோஷத்தை கொடுத்தது. முக்கியமான டாபிக், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க, தலைப்பு சார்ந்து பேசியிருந்தாலும் கூட நிறைய நுணுக்கங்கள் பேசியிருக்கிறீங்க. எங்களால் புரிந்து கொள்ள முடிவது, கிராமப்புறங்களில் வந்து பெண்களுக்கு இன்னும் நேரக்கட்டுப்பாடு இருக்குது அப்படின்றதும், திருமணத்தில் இன்னும் அவங்களுக்கு முழுமையான சுதந்திரம் இல்லை, கல்வியில் இல்லை அப்படின்றதும் ஒரு முக்கியமான டேக்அவே. இதை பற்றி சமூகம் யோசிக்க வேண்டிய இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் முதலே சொல்லியிருந்தேன், பாராட்டு, சிறப்பாக எல்லாருமே சிறப்பாக பேசியிருந்தீங்க. இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி சிலருக்கு வந்து அங்கீகரிக்கணும்ல, அந்த கன்னிகா தானம் அப்படின்றத வந்து பேசின அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், சிறப்பாக பேசுனீங்க, நல்லா கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினாலும் அது ரொம்ப முக்கியமான சொல்லா இருக்கு. ஏன்னா இத்தனை காலமாக பெண்களை ஒரு அடக்கி வைத்து அந்த சுதந்திரத்தை பறித்ததில் ஒரு முக்கியமான காரணியாக இருந்தது பாரம்பரியம். அப்படிதான் சொல்லி தான் சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்க சொன்னாங்க, அந்த பாரம்பரியத்தை நாங்கள் எப்போ தேவையோ காப்பாற்றி கொள்வோம், ஆனால் பாரம்பரியம்னு சொல்லி எங்களை அடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே. ஒத்த வார்த்தைனாலும் நல்ல முத்தான வார்த்தை. வாமா,
சூப்பர். வேலுச்சாமி அவர்கள் வந்து சிறப்பு பண்ணுவாங்க. இப்போ இந்த அணியில் அந்த ஓரத்தில் இருந்த அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சிறுவனாக இருந்தபோது எங்கள் பள்ளியில் வந்து கேட்டாங்க, உங்கள் வீடுகளில் எல்லாம் என்ன இனிப்பு செஞ்சுருக்கீங்க, ஸ்வீட்ஸ் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்கன்னு தீபாவளி டைமில் கேட்டபோது எல்லாரும் ஒவ்வொரு ஸ்வீட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு பையன் வந்து சொன்னால், எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி அப்படின்னா. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது, இட்லி ஸ்வீட்டா அப்படின்னு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இட்லி தான் பெரிய ஸ்வீட், வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கும். அந்த மாதிரி இந்த பெண் வந்து நான் பஸ்ஸில் போகிறதே எனக்கு ஒரு பெரிய சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதுவே பெரிய சாதனமாக. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து ஐஏஎஸ் நான் படிப்பேன், நான் சாதிப்பேன், என் கல்வியின் மூலமாக என்னால் ஒரு இடத்தை அடைய முடியும் அப்படின்றது இருக்குல்ல, ஒரு பவர். அது இங்கே ஒரு அரக்கோணத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு பெரிய கனவு காண்றால், அதன் மூலம் என்னுடைய இடர்பாடுகளை என்னால் எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுக்காக அந்த பாராட்டு. வாங்கம்மா. வேலை சூடவா, உனக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்குமா, இதுக்கே ஒரு நல்ல கைத்தட்டல் தரலாம். சிறப்பு. படிப்பை வச்சு பிரிக்கக்கூடாது, எல்லாரையுமே மனுஷங்களாக நினைங்க, படித்தா மட்டும்தான் அவங்களுக்கு அங்கீகாரம் தருவீங்களா அப்படின்னு சொன்னீங்களே, யாருமா? ஃபர்ஸ்ட் ரோல். எஸ், எங்கள் டைரக்டர் கண்டுபிடிச்சிட்டார். சூப்பர், நல்ல பாயிண்ட். வாழ நினைத்தால் வாழலாமா, உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைப்புமா. சிறப்பு. எல்லாரும் நல்லா பேசுனீங்க. இருந்தாலும் சிலருக்கான நாங்கள் அந்த பரிசு கொடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த கருத்துக்கு நாங்கள் அடிக்கோடிடுறோம் அப்படின்றது தான். அதுக்காக தான் இந்த சிறப்பு செஞ்சுருக்கோம். வேலுசாமி சாருக்கும் ஒரு நல்ல பலத்த கரவொலியில் கொடுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள், அவங்களுக்கான ஒரு மகளிர் கல்லூரி, அதில் ஒரு டிபேட் ஷோ, அதில் முக்கியமான பெண்கள் சுதந்திரம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். எங்களுடைய நோக்கம் அப்படின்றது கிராமப்புற மக்கள் அந்த பெண்களின் மனநிலையை அறிவது தான். அதில் இந்த ஷோ வந்து 100% வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு நீங்கள் தான் காரணம். பலத்த பாராட்டுக்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் வந்து வெற்றி அடைந்ததாக நான் நினைக்கிறேன். இதே போலத்தான் நிறைய இளம் உள்ளங்களினுடைய குரலை கேட்பதற்காக இந்த நிகழ்ச்சி பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த பயணத்தில் அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.